இவங்க பெருசாக எதிர்பார்த்த 80 சீட்டு யார் பிரதமர் ஆனாலும் யூபி போய் தான் வரணும், யூபி போய் தான் வரணும். ஏன்னா 80 சீட்டு, அங்கே 80 சீட்டு எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் தான் எங்கே என்ன பிரதமர் நாற்காலியில் உட்காரணும். இப்போ அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே சரிபாதி அவருக்காக கொண்டு போயிருக்காரு. மோடியை எப்படி பார்க்குறாங்கன்னா அந்த மக்கள் ஒரு கார்பரேட்டு தலைவராக தான் மக்கள் பார்க்குறான். அதனால தான் மாநில கட்சிகள் பிஜேபி எதிர்க்கிற எல்லா இடங்களிலும் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இருந்தாலும் இப்போ பிஜேபி எந்த குதிரை பேரம் நடத்தியாவது அந்த நாற்காலியில் உட்கார்ந்துடணும். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய குதிரை பேரம் நடந்தது. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பிஜேபி மேலே உள்ள அதிருப்தி மாநில கட்சிகளை அதிகாரமுடைய கட்சியாக மாற்றிருக்கு. மாநில கட்சிகளை பகைத்து கொண்டு இனிமேல் எந்த தேசிய கட்சியும் அரசியல் பண்ண முடியாது. இப்போ இந்த குரல் பெரும்பாலும் ஒலிக்குதா, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றது இப்போ பெரும்பாலும் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு? கண்டிப்பாக ஒலிக்கும் அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது சட்டமன்ற தேர்தலில் கூட பெரிய லெவலில் ஓட்டு இது முன்னிலை இல்லை. 72 73 தொகுதிகளில் தான் பாஜக இருக்குது, இவங்க 54 தொகுதிகளில் இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எச்சரிக்கை, அபாய மணி. என்ன பிஜேபி எதுக்கணும்னா நீங்கள் எல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். வரக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கூட்டணி எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். 2 பேர் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இதில் யார் வெற்றி பெறுறா 2 நாளில் தெரிஞ்சிடும். இறுதி வெற்றி என்னுடைய கணிப்பு இப்படி. அத்வானி மட்டும் மோடி சப்போர்ட் பண்ணலைன்னா கோத்ரா ரயில் எரிப்பு காலத்திலேயே அரசியலிருந்து துறவர போக வேண்டிய நிலைமை வந்து. அன்னைக்கு மோடியை காப்பாற்றியது யாரு? அத்வானி. ஆனா அத்வானியை காலி செய்து முதல் ஆறாரு மோடி. அப்போ ஒன்று மம்தா பானர்ஜி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அடுத்து ஸ்டாலின் தான், 3வது சரத்பவார். 3 பேரும் தான் இதை எந்த தீர்மானத்துக்கும் இறங்கி செய்யக்கூடிய ஆட்கள். 3 பேருமே இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்வாயிருவாங்க. ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸோ நாற்காலி அடைகிற வரை குருஷேத்திரம் போர் நடந்து கொண்டே இருக்கும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். அவரிடம் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் மக்களவை தேர்தல் முடிவுகள் குறித்து பல்வேறு கேள்விகள் இருக்குது. வாருங்கள் அவரிடம் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜூன் 4 ஒட்டுமொத்த இந்திய மக்களும் எதிர்பார்த்த ஒரு நாள். அந்த நாளில் இன்னைக்கு ரிசல்ட்டு வெளியாகி கொண்டே இருக்கிறது. இதில் மிகப்பெரிய அளவில் ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் எக்ஸிட் போல் அப்படின்றத இன்னைக்கு பெரிய அளவில் பேசு பொருளானுச்சு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக. ஏன்னா எல்லாமே பாஜக 350க்கு மேலே அடிக்கும், 370க்கு மேலே அடிக்கும்லாம் பெரிய லெவலில் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் ரிசல்ட் அப்படிங்கிறது டோட்டலாக அப்படியே மாறி இருக்கு. பாஜக பெரும்பான்மை பிடிக்க முடியாத அளவுக்கு கூட இன்னைக்கு சூழ்நிலை இருந்திருக்கு. ஏன்னா பாஜக கூட்டணியோடு சேர்த்து இப்போதுள்ள நிலவரப்படி 293 பாஜக கூட்டணி, இந்தியா அலையன்ஸில் 233 233 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. மற்றவர்கள் இவங்க 2 கூட்டணி வேணான்னு சொல்லி நின்றவங்க 17 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகவும் இருக்கும் அப்படின்றதை பார்க்க முடியுது. இந்த முதற்கட்டமாக இந்த ரிசல்ட் முன்னிலை வைக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் நமக்கு ஒரு ஜனநாயக நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கு. ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு நாணயத்தை போன்றது. நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டு இல்லையா? அப்போ கடந்த முறை எதிர்க்கட்சியிலே இல்லாத ஒரு நாடாளுமன்றம் பிஜேபி நாடாளுமன்றம். மேலவை கீழவை 2 அவைகளிலுமே எந்த தீர்மானத்தை வாக்கெடுப்பில் விட்டாலோ அவர்கள் நினைத்ததை இந்த நாடாளுமன்றம் சாதித்து கொண்டிருந்தது. இப்போ அது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ காங்கிரஸ் கூட்டணி 225 தொட்டு இருக்கு. இது எந்த 34 அப்போ எந்த தீர்மானத்தையும் தனித்து நிறைவேற்ற முடியாது. தனித்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய திட்டம். நீங்கள் 3வது முறை மோடி ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தாருன்னா, நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் 100 ஆண்டு காலம்
எதை சாதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தீர்களோ, ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்படுவது 1925. அப்போ இப்போ 2025 வரப்போகுது, 24 20. ஆமாம். அப்போ காங்கிரஸே இல்லாத இந்தியா, ஒரே நாடு ஒரே சட்டம், அதாவது அதிபர் தேர்தலை போல. மாநில கட்சிகளுக்கு எந்த அதிகாரம் இருக்கக்கூடாது. மாநில கட்சிகள் தேசிய கட்சியை நிர்பந்தப்படுத்தக்கூடாது. நாடாளுமன்றத்தில் மேலவை கீழவை 2 அவைகளிலும் பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை அடுத்த நாட்களை சட்டமாக்கணும். எந்த சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றாங்களோ அதை ஃபுல்லாக கொண்டு வந்து பில்லை பாஸ் பண்ணணும். அதுதான் 3வது முறை மோடி ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்த உறுதிமொழி. இதை நம்பித்தான் 3வது முறையும் மோடியை ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஏற்றுக்கொண்டது. ஏற்றுக்கொண்டு உள் முரண்பாடு நிறைய இருக்கு. ஆர்எஸ்எஸ் இருக்கிற மூத்த தலைவர் சொல்றாங்க, நாங்களும் மோடியை போல பல ஆண்டு காலம் உழைச்சிருக்கோம் ஆர்எஸ்எஸ்க்கு, ஏன் எங்களில் ஒருவர் பிரதமர் வேட்பாளராக வரக்கூடாது, ஏன் யோகி ஆதித்யநாத் வரக்கூடாது, கட்கரி வரக்கூடாது, இப்படி பல பேர் அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் மோடி, நீங்கள் இவரை, அதாவது யோகியை போட்டு இல்லைன்னா நிதின் கட்கரியை போட்டு எதை சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நான் சாதிச்சு கொடுக்குறேன். அப்புறம் ஏன் நீங்கள் அவரை தேடுறீங்க? என்ன, ஒரே நாடு ஒரே சட்டம், பொது சிவில் சட்டம், இதெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு கனவு. இது இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ பெரும்பான்மைக்கு நிதிஷ்குமார்கிட்டையும் சந்திரபாபு நாயுட்டையும் போய் தொங்க வேண்டியது இருக்கு. இதுதான் இந்த ஜனநாயகம் கொடுத்துருக்கிற ஒரு சம்மட்டி அடி. இவங்க பெருசாக எதிர்பார்த்த 80 சீட்டு, யார் பிரதமர் ஆனாலும் யூபி போய் தான் வரணும், யூபி போய் தான் வரணும். ஏன்னா 80 சீட்டு, அங்கே 80 சீட்டு எந்த பக்கம் சாயுதோ அவர்கள் தான் எங்கே என்ன பிரதமர் நாற்காலியில் உட்காரணும். இப்போ அகிலேஷ் யாதவ் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே சரிபாதி அவருக்காக கொண்டு போயிட்டார். அவர் மட்டுமே 31 தொகுதிக்கு மேலே அவங்க அலையன்ஸ் அப்படின்றது 44 பிளஸ். அப்போ இது பெரிய அடி. இதை விட இன்னொரு பெரிய அடி, நீங்கள் ராமர் கோயில் இருக்கிற பைசாபாத் தொகுதி கடுமையான வாக்கு குறைவு பாஜக. இப்போ பாஜக அங்கே ஜெயிக்குமானே தெரியல. 5 மணிக்கு பார்த்தா கதை தெரியும். 5 மணி கண்டிப்பாக பின்னாளில் பின் நேரத்தில் தெரியும். 1 மணி நேரம் தெரிஞ்சோம். இப்போ நம்ம 2:30 மணி உட்கார்ந்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ராமர் கோயில் பிஜேபிக்கு கை கொடுக்கவில்லை, இதுதான் அங்கே யதார்த்தம். அப்போ மோடியை எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த மக்கள் ஒரு கார்பரேட்டு தலைவராக தான் மக்கள் பார்க்குறான். அதனால தான் மாநில கட்சிகள் பிஜேபி எதிர்க்கிற எல்லா இடங்களிலும் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. பிஜேபியை எதிர்க்காமல் அந்த பக்கம் சாராமல் இந்த பக்கம் சாராமல் நீங்கள் யார் ஒரிசா நவீன் பட்நாயக்கை போல, நம்ம அரவிந்த் கெஜ்ரிவாலை போல அடி வாங்கியிருக்கு. நீ யார், உன்னுடைய நண்பன் யார், உன்னை பற்றி நான் சொல்லுகிறேன் கதை தான். அப்போது இதெல்லாம் வச்சு பார்க்கிற பொழுது இந்த உண்மையாகவே இந்திய ஜனநாயகம் மோடியை எதிர்த்து பிஜேபி எதிர்த்து இந்த மக்கள் ஜனநாயகம் தலைக்க வேண்டும் இந்த எண்ணத்தில் காங்கிரஸ் கூட்டணிக்கு பெருவாரியான வாக்கை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ பிஜேபி எந்த குதிரை பேரம் நடத்தியாவது அந்த நாற்காலியில் உட்கார்ந்துடுறோம். இல்லை, இப்போ ஒரு தெளிவான ஒரு ரூட்ல தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப எல்லாமே கிளியரா இருக்கிற மாதிரி தானே தோரணை இருக்கு. ஏன்னா அவங்க என்டிஏ கூட்டணி அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய மெஜாரிட்டியெல்லாம் சேர்த்தா தான் வந்துருச்சு. 292 தொகுதிகளை தாண்டி தான் அப்படியே தான் நிற்கிறாங்க ஸ்டேபிளா. பெரும்பாலும் அதில் ஒரு 5 தொகுதியில் குறைஞ்சது ஒரு 285 தொகுதியாவது அவங்க பெற்றுவாங்க. வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்பு இருக்கு, ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் இதை தாண்டி என்ன குதிரை என்ன பேரம்னா, அருமையான கேள்வி கேட்டீங்க. நிதிஷ்குமார் நாயுடு, சந்திரபாபு நாயுடு பிஜேபியினுடைய ட்ரம்ப் கார்டு. நீங்கள் இப்போ சரத்பவரை இப்போ என்ன கொளுத்தி போட்டிருக்காருன்னா, யோ நீ பிரதமரியா, யாரு சந்திரபாபு நாயுடு, இல்லைங்க எனக்கு வேண்டாம், அப்போ நிதிஷ்குமார் பிரதமர். யாரு சரத்பவர் கொக்கி போட்டிருக்காரு நிதிஷ்குமாருக்கும். வர்ற செய்தி என்னன்னா, சந்திரபாபு நாயுடு பிரதமர்னு இப்போ செய்தி வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா, சரத்பவார் என்ன பண்ணிருப்பாருன்னா, நிதிஷ்குமார் நீதாயா பிரதமர், நீதான். அப்ப கடைசி வரைக்கும் பிஜேபி சரண்டர் ஆக மாட்டாங்க 2 பேரும். ஏன் நமக்கு பிரதமர் சொல்லிட்டாரியா, ஒருவேளை வாய்ப்பா கிடைக்குமோ, கடைசி வரைக்கும் கனவுக்கு போயிருவாங்க 2 பேரும். 2 பேருமே மோடிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்,
நம்ம தான் பிரதமரை அப்போதைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். மோடி நமக்கு சப்போர்ட் பண்ணட்டும். இல்லை சார், இப்போ இதை வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியா அலையன்ஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுறது நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க காங்கிரஸ். ஆனால் பிரதமர் பதவியையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, அந்த எல்லைக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய குதிரை பேரம் நடந்தது. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 2006-11 காங்கிரஸ் வந்து 35 சீட்டு, திமுக காங்கிரஸோடு சேர்த்து தான் இங்கே ஆட்சி அமைச்சு. அப்போ இதே மாதிரி 66 சீட்டு ஜெயலலிதாட்ட. ஜெயலலிதா அம்மா என்ன மாதிரி சொல்லிச்சு, காங்கிரஸ் கூடி சொல்லிச்சு. காங்கிரஸ் 67ஓட நீங்கள் கதை முடிஞ்சுது. இப்போ நான் உங்களுக்கு ஆதரவு தரேன். யாருக்கு? காங்கிரஸுக்கு. நீங்கள் எங்களுடைய 66 எம்எல்ஏ உங்களுக்கு ஆதரவு, உங்களுக்கு 35. அப்போ 66, 35, 100. பாமகவில் 17 இருக்குது. பாமக உள்ளே கூப்பிடுங்க. திமுக ஆட்சியை கவுத்துட்டு காங்கிரஸ் ஆட்சி. யார் ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. காங்கிரஸுக்கு நான் இந்த டீலிங் நல்லா இருக்க வடிவேலு சொல்றத போல. எத்தனை நாளா படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தோம். பேக்கரி உனக்கு, அக்கா உனக்கு, பேக்கரி எனக்கு. அப்போ காங்கிரஸ் உண்மையாவே இந்த யோசனைக்கு முன் வந்துருச்சு. 35 சீட்டு வச்சிருந்த காங்கிரஸ் முதல்வர், அதிமுக ஆதரவு, பாமக 17 சீட்டு முடிஞ்சுதா, 117 சீட் வந்துருச்சு. இதை கருணாநிதி பதறி போய் பாமக தயவுசெய்து என்னை விட்டுட்டு போயிட, என்ன அந்த பக்கம் போயிடாதீங்க, எங்க அதிமுக பக்கம் போயிடாதீங்க. இதை தடுத்து நிறுத்தியவர் ராமதாஸை தடுத்து நிறுத்தியவர் அன்னைக்கு கருணாநிதி. இதே நிலைமை தான் இப்போ வந்திருக்கு. மோடியை பொறுத்த வரைக்கும், மோடி பிரதமர் ஆவதற்கு நீங்கள் எந்த நிலைக்கு வேணாலும் போவார். ஆனால் இதை தெரிந்து கொண்ட காங்கிரஸ் கூட்டணி என்ன பண்ணுது, இப்போ சரத்பவார்ட்ட வாக்குறுதி கொடுத்த அதே நேரத்தில் சரத்பவார் அல்லாமல் நிதிஷுக்கு வேண்டிய ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் லல்லு பிரசாத், லல்லுவை விட்டு யார்கிட்ட பேசியிருப்பாங்க, நிதிஷ்னு பேசியிருப்பாங்க. 2 பேரும் தான் அங்கே கீரி பாம்பு. லல்லுவுக்கு என்ன, மோடி வரக்கூடாது, ஏன்னா மோடி தான் இவர் கதையை முடிச்சது. அப்போ எதிரி நண்பன் நேராக ஃபோனை போட்டிருப்பாரு, யோ நீ தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், நான் போய் ராகுல்கிட்ட பேசிட்டேன், கூட்டணி எல்லாத்தையும் பேசிட்டேன். இது இப்போ தெரிஞ்சது நாயுடு, தெரியாதது நிதிஷ். அப்போ கூட்டணிக்கு வேற வந்துருச்சா? இப்போ அந்த கூட்டணியில், இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த 2 கட்சிகளையுமே வந்து இழுப்பதற்கான வேலையை ஐஎன்டிஏ கூட்டணி பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க. ஆமாம், மோடி பிரதமராக வரக்கூடாது, யார் வந்தாலும் சரி. ஓகே, மோடி பிரதமராக வரக்கூடாது. இல்லை, இந்த டிமாண்ட் அங்கே வைப்பாங்கல்ல, நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு வந்து பாஜகவிட்ட வைப்பாங்கல்ல, நாங்கள் தான் பிரதமராகும்னு சொல்லி. அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா 3 முறை பிரதமராக இருந்த ஒரு பெரிய கட்சி, 2வது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் அரசியலை கொண்ட கட்சி. நீங்கள் சாதாரணமாக நிதிஷையும் சந்திரபாபு நாயுடு பிரதமராக உட்காந்து பார்க்க அவர் தயாரில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் மறுபடியும் நீங்கள் மகாராஷ்டிரா போயிருங்க. மகாராஷ்டிராவில் இந்துத்துவா கட்சி தான் சிவசேனா, அதே காலி பண்ணாங்களே இல்லையா? பட்னாவிஸை போட்டு ஒரு ஆட்டோ டிரைவர் தான் ஏக்நாத் ஷிண்டே. எங்கே இந்த கட்சிக்கு வர்றதுக்கு முந்தி பால் தாக்கரே உயிரோடு இருந்த காலத்தில் சாதாரண ஏக்நாத் ஷிண்டே ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்தால் கட்சிக்கு வர்றாரு. அவரை முதல்வராக்குனீங்களா? இப்போ அங்கே என்ன ஆச்சு? அந்த மக்களுடைய கோபம் என்ன ஆச்சு? உத்தவ் தாக்கரே பக்கம் எல்லாம் மாறிட்டாங்க. இப்போ அதே கதை தான். இல்லை, அந்த மக்கள் இப்போ இடைமறிச்சு பண்ணிக்கேன் சார். ஏன்னா இப்போ அந்த மகாராஷ்டிரா இதை களத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது உத்தவ் தாக்கரனுடைய, அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரனுடைய அந்த சார்பு கட்சிக்கு தான் பெரும்பாலும் வந்து இப்போ முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே வந்து இந்த கட்சியை உடைச்சதை மகாராஷ்டிரா மக்கள் விரும்பலை. எப்படிங்க விரும்புவான்? நீங்கள் இங்கே திமுக அதிமுக 2மே தமிழ்நாட்டு கட்சி இல்லையா? இதை உடைச்சிங்கன்னா இங்கே தமிழர்கள் வந்து பிஜேபி ஓட்டு போடுவாங்களா? இது எம்ஜிஆர் கட்சி, ஜெயலலிதா கட்சி, அது அண்ணாதுரை கருணாநிதி கட்சி. 2மே தமிழர்கள் தான் ஒன்றிய நகர வட்டம் கிட்டம் சொட்டமாக இருக்கான். இதை உடைச்சி பிஜேபி சுக்குனூர் ஆச்சுன்னா அவன் பூரா ஓட்டு போடுவான பிஜேபிக்கு போட மாட்டேன், கோபம் தான் வரும். அதே நிலைமை தான் மகாராஷ்டிராவில். இப்போ அதே நிலைமை தான் பீகார்லேயும், அதே நிலைமை தான் உத்தரப்பிரதேசம், அதே நிலைமை தான். அதனால் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். வரக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கூட்டணி எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். 2 பேர் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். இதில் யார் வெற்றி பெறுறா? 2 நாளில் தெரிஞ்சிடும். 2 நாளில் தெரிஞ்சிடும். இறுதி வெற்றி என்னுடைய கணிப்பு இப்படி மோடிக்கு தான்.
மோடி ஏன்னா மோடி தான் பிரதமர். மாற்று கருத்து இல்லை. RSS வந்து இப்போ ஒருவேளை மெஜாரிட்டி வரல, பாஜக வரல அப்படின்னா, பாஜக தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெறல அப்படின்னா நிதின் கட்காரியோ அல்லது இன்னொரு முக்கிய தலைவர்களையோ வந்து பிரதமர் ஆக்கணுங்கிற ஒரு பிளான்ல தான் RSS இருப்பதாக வந்து ஏற்கனவே பேசப்பட்டுச்சு. அதையெல்லாம் பிரேக் பண்ணி மோடி வந்துருவாரா? வந்துருவார். ஏன்னா இவர்கள் 2 பேரையும் பிரதமராக உருவாக்கி தன்னுடைய எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றுவது என்பது சிரமம். நிதின் கட்காரியோ இல்லை வேறு யாரோ பிரதமர் வேட்பாளரை போட்டானா மோடி முதலில் லைவில் இருக்கார். அதனால் நீங்கள் 2019 என்ன நடந்ததுன்னா இதே போன்று ஒரு முயற்சி. மோடி வரமாட்டார், ஒரு எப்படி 30-40 சீட்டு காலியாயிரும். அப்போ இதுக்காக எதிர்கட்சிகிட்ட பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் தேர்தலுக்கு முன்பே பேசிகிட்டு இருக்காங்க. தேர்தல் முடிந்த பிறகு பேசலை, தேர்தல் முன்பே பேசிட்டு இருக்காங்க. அதே பாஜக சார்பில் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதை நம்ம போன நேர்காணல கூட நம்ம கிட்ட சொல்லியிருந்தீங்க, திமுக கூட பேசியிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ அதே போல் 2019 பேசும்போது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி தான், மோடி இல்லாமல் தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சரி, சுஷ்மா சுவராஜ் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறோம். நிதின் கட்கரி எதுங்களா? ஏற்றுக்கிறோம். இதை சொன்ன பிறகு மோடி கோச்சிட்டு எங்கே போயிட்டார்? இமயமலை குவாய்க்கு போயிட்டார். பார்த்தோம்மா, பார்த்த பிறகு ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்தால் 303 கிடச்சிருச்சு. கிடைச்ச பிறகு என்ன சொன்னார் மோடி, யார் நீங்கள் RSS யாரை விரும்புகிறீங்களோ அவரை போட்டுங்க, அவரை போட்டு பிரதமர் ஆகிங்க, நான் ஏன் ஊருக்கு கிளம்புறேன், எங்கே குஜராத் கிளம்புறேன்ட்டார். மோகன் பகாவத் மோடி வீட்டுக்கு போனார் தெரியுமா? பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ எல்லா தலைவர்களும் நீங்கள் 2019 ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள். போய் இல்லைப்பா நீயே பிரதமராக, நாங்கள் யாரையும் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தலை, நீயே இரு. இப்படித்தான் மோடியிடம் RSS பணிந்தது. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நீங்கள் நல்ல மோடி வந்து உண்மையாகவே ஒரு புட்டின், ரஷ்ய புட்டின் இருக்கார்ல, ரஷ்ய புட்டினுக்கு ஒரு பெரிய மிலிட்ரி ஹிஸ்ட்ரி இருக்குது, இராணுவ வரலாறு இருக்குது. எப்படின்னா, ஏன் மோடிய இராணுவ பிரதமராக நான் சொல்கிறேன்னா, அத்வானி குடியரசுத் தலைவர் ஆகணும்னு விரும்புகிறார். அத்வானி யாருடைய இது? மோடி யாருடைய சிஷியன்? அத்வானி சிஷியன். நீங்கள் அத்வானி மட்டும் மோடி சப்போர்ட் பண்ணலைன்னா கோத்ரா ரயில் எரிப்பு காலத்திலேயே அரசியலிருந்து துறவரம் போக வேண்டிய நிலைமை வந்திருக்கும். யாருக்கு? மோடிக்கு. என்னன்னா, கோத்ரா ரயில் எரிப்பு, அங்கே முஸ்லீம் 2000 பேர் கொல்லப்பட்டார்கள், குஜராத் கலவரம். அதில் வாஜ்பாய் உண்மையாகவே தப்பான கட்சி, நல்ல மனுஷன். அவர் என்ன சொல்கிறாரு, மோடியை தூக்கிடுவோன்ட்டார். அத்வானி என்ன சொல்கிறார், இல்லை நம்ம கொள்கை தானே RSS, நம்ம தானே நம்ம பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், நம்ம இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம், அதை நம்மளை விட வேகமாக அமெண்ட்மெண்ட் பண்ணுறான். அதனால் அவரை நீக்குவது தவறுன்னு யார் சொல்கிறா? அத்வானி சொல்கிறாரு. அன்னைக்கு மோடியை காப்பாற்றியது யார்? அத்வானி. ஆனால் அத்வானியை காலி செய்து முதல் ஆறாரு மோடி. நீங்கள் அவர் கௌரவமாக குடியரசுத் தலைவராக இருந்துட்டு அரசியலில் ஓய்வு பெற வேண்டும் என்பது தான் அவருடைய விருப்பம். யாருடைய விருப்பம்? அத்வானி விருப்பம். மோடி கடைசி வரைக்கும் அதை ஒத்துக்கவே இல்லையே. அத்வானி இல்லைன்னா மோடி கிடையாது. நீங்கள் 1998 பிஜேபி அதிமுக ஆதரவு வரும்போது அத்வானியுடைய உதவியாளர் RSS அனுப்பின ஆள். அதே போல தான் 99 2004 பிஜேபி ஆட்சியில் அத்வானியுடைய உதவியாளராக இருந்து சிமன்பாய் பட்டேல் ஆட்சி கவிழ்க்கிற பொழுது ஆட்சி காப்பாற்ற குஜராத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் அங்கு முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அத்வானியுடைய குடியரசுத் தலைவர் கனவு நனவாகவே போச்சு. நனவா ஆகலை. இது யார்? சிஷியனாலே குரு காலி செய்யப்பட்டார். இப்போ அதே நிலைமை தான் யார்கிட்ட இருக்கு? நிதிஷ்குமார் குடும்பியும் நாயுடு குடும்பம் யார்கிட்ட இருக்கு? மோடிட்டு இருக்கு. அதனால என்ன விஷயம் இருக்கு? அரசியல்வாதி ஒரு 25 வருஷம் இருந்துட்டான்னா பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிற பல பினாமிகள் உருவாயிருவான் அரசியல்ல. சரியா? அப்போ அத்தனை பினாமிகளும் மத்திய அரசுக்கு தெரியும், மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு தெரியும். மத்திய அரசாங்கம் IB வச்சிருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சிருக்கு, ED வச்சிருக்கு, இப்படி பல துறைகளை வச்சிருக்கு. அவர்களில் இந்த துறை கண்காணிச்சுட்டே இருக்கும். அரசியல் பின்னடைவு வருகிற பொழுது அங்கே கொட்டுவான். என்ன இல்லைங்க நாங்கள் சொல்லிடுறோங்க, இதுதான். அதனால் எந்த காரணத்தை கொண்டும்
மோடி பிரதமர் ஆவதை இந்தியா கூட்டணி தடுக்க முடியாது. ஏன்னா இந்தியா கூட்டணியை விட பல மடங்கு வலிமையான மிஷின் யார் இது? ஆர்எஸ்எஸ் மிஷின். அதில் தப்பிக்கவே முடியாது. அதனால் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கல சரத்பவார், நீ தாயா பிரதமர், முடிச்சு போச்சா? இதே யோசிச்சு இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் கான்ஃபரன்ஸ் காலில் பேசி ஒரு முடிவு பண்ணி கான்ஃபரன்ஸ் காலிலேயே ஒரு மீட்டிங் நடத்தி அவரே வேறு எந்த ஆப்ஷனுக்கும் அந்த ஒத்துக்க மாட்டார். யார்? நாயுடு. அதனால் ஸ்ட்ரைட்டாக பிரைம் மினிஸ்டர், முடிச்சு போச்சா? அதுக்கு கல்வி ஆப்ஷனே இல்லை. அதே போல் நிதிஷ்டையும் அவர் விரும்பலைன்னா அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், அவர் விரும்பலைன்னா நீ பிரைம் மினிஸ்டர். எந்த காலத்திலையும் மோடிக்கு ஆதரவு கொடுத்துடாத. இது இந்த பிஜேபி கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை என்டிஏ கூட்டணி உருவாக்கிருச்சு. இப்போ இது அந்த விஷயத்தோட நம்ம இதையும் கோர்த்து பார்க்க வேண்டியது. ஏன்னா இது இப்படி மாற்றி யோசிப்போமே, என்டிஏ கூட்டணி இப்போ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிருச்சு, சந்திரபாபு நாயுடு தான் பிரதமர், நீ பிரைம் மினிஸ்டர் இரு அப்படின்ற மாதிரிலாம் ஓப்பனாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் இது அப்படியே நேர்மாறாக நடந்துச்சுன்னா பாஜக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளை வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்னது மாதிரி திமுக உட்பட பல கட்சிகள்கிட்ட பேசியிருக்குன்னு சொல்கிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட அது மாதிரி ஒரு டீல் பேசுனதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல? நடக்கலாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம், நடக்காமையும் இருக்கலாம். இப்போ எப்படியாவது பிரதமர் நாற்காலியை விட்டுவிடக்கூடாது என்பதில் மோடி நீங்கள் மிகுந்த அதிக சக்தியோடு போராடுறாரு. ஆர்எஸ்எஸ் அதை செய்யுது. இந்த ரெண்டு சக்திகளையோடு மோதி ஒரு பிரதமர் நாற்காலியை உருவாக்குவதற்கு இந்த பக்கம் ஆளே இல்லை. எங்க இந்தியா கூட்டணியில் ஆளே இல்லை. மம்தா பானர்ஜி இது வெஸ்ட் பெங்காலே உட்காந்துக்கும். அந்த அம்மா நினச்சா எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். அடுத்து ஸ்டாலினுடைய அரசியல் டெல்லியில் எடுபடாது. அப்போ ஒன்று மம்தா பானர்ஜி நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், அடுத்து ஸ்டாலின் தான், மூணாவது சரத்பவார். 3 பேரும் தான் இதை எந்த தீர்மானத்துக்கும் இறங்கி செய்யக்கூடிய ஆட்கள். 3 பேருமே இதில் ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்வாயிருவாங்க. ஆனால் பிஜேபி ஆர்எஸ்எஸும் நாற்காலி அடைகிற வரை குருஷேத்திரம் போர் நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் வரலாறு. ஓகே சார், இப்போ இந்த விஷயத்தில் நம்ம ஒவ்வொரு சில மாநிலங்கள் வாரியாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சரிபாதி பாஜக 4 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறாங்க, காங்கிரஸ் கூட்டணி முன்னிலை 4 தொகுதியில் இருக்கிறாங்க, மற்ற அதர்ஸ் வந்து 2 தொகுதிகளில் முன்னிலையை வைக்கிறாங்க. அதே மாதிரி ஆந்திரா தொகுதியில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை பிடிக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியை பிடிக்காம நம்ம முன்னதாக பேசினது தான். இதில் வந்து 19 தொகுதிகளில் அந்த தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணியை முன்னிலை வைக்கிறாங்க. இப்போ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அதில் வந்து 4 தொகுதிகளில் தான் முன்னிலை வைக்கிறாங்க. இந்த விஷயத்தில் வந்து இப்போ இதில் நம்ம ஆந்திரா தொகுதிகளில் பெரும்பாலும் வந்து பாஜகவுக்கு ஒரு 7 தொகுதியில் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க அந்த 7 தொகுதி முன்னிலை போனாலும் கூட மீதம் இருக்கக்கூடிய அந்த 12 தொகுதி அல்லது 14 தொகுதிகளை வந்து தெலுங்கு தேசம் கட்சியிலேருந்து இந்தியா இதே மாதிரி டீல் பேசி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றதும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் எப்படி வேணாலும் மாறும். ஏன்னா இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகிறது ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் நிதிஷ்குமார். அவரே வந்து டக்குன்னு ஜம்ப் ஆகி பாஜக கூட்டணிக்கு மாறினார். அப்போ திரும்ப அவர் மனநிலை எதுவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரியான கள நிலவரங்களும் அவரை மனமாற்றம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதாவது சரத்பவார் தான் இப்போ களத்தில் நிற்கிறார். அவர் தான் ரொம்ப சீனியர். இந்திரா காந்தியோடு அரசியல் பண்ணவர், ராஜீவ் காந்தியோடு அரசியல் பண்ணவர். இப்போ ராகுல் காந்திக்கு அவர் வந்து தந்தை ஸ்தானத்தை விட உயர்ந்தவர் இல்லையா? அப்போது இது முழு பொறுப்பை சரத்பவாரிடம் கொடுத்துருக்காங்க. சரத்பவார் நிதிஷ்டையும் மிக எளிதாக பேசக்கூடியவர், அதே போல் நாயுடுகிட்டையும் மிக எளிதாக பேசக்கூடியவர். எல்லாரும் டிமாண்டு வச்சு பேசுவாங்க. ஆனால் சரத்பவார்கிட்ட அப்படி டிமாண்ட் வைக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு அவரோட நிதிஷை விட சீனியர், சந்திரபாபு நாயுடோட சீனியர். அதனால தான் அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? இந்திய கூட்டணி சரத்பவார். சரத்பவாரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பல முறை பிரதமர் ஆவதற்கு மகாராஷ்டிராவிலிருந்து 42 சீட்டு அப்படியே கொடுத்துருக்காரு பல முறை. நீங்கள் காங்கிரஸ் அழிந்து போனதுக்கு காரணம் சரத்பவாரை விட்டது தான். மகாராஷ்டிராவில் 42 சீட்டு, 42 சீட்டு எப்போவும் இந்திரா காந்திக்கு ஆதரவாக இருக்கும். அந்துலே போன்ற பல ஆட்கள் நீங்கள் மகாராஷ்டிராவிலிருந்து காங்கிரஸுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. சிவசேனா வளர வளரத்தான் காங்கிரஸ் காணாமல் போச்சு. பிஜேபிக்கு ஆதரவு அங்கே வந்தது. ஏன்னா இந்துத்துவ அமைப்பு தான் சிவசேனா. இப்போ முழுக்க முழுக்க சரத்பவாருடைய
அழுத்தம், அரசியல் அழுத்தம் பெரிய அளவில் நிதிஷ்குமாரையும் நாயுடையும் கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பிஜேபி அத்தனை அதிகாரமும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு, குவிக்கப்பட்டிருக்கு மோடிட்டு. நீங்கள் சரத்பவார் நேரடியாக அந்த பெரும்பான்மையே கொண்டு வர விட்டுறக்கூடாதுங்கிறதுனால தானே ஐஎன்டிஏ கூட்டணி இவ்வளோ பாடுபடுறாங்க. அப்போ அந்த விஷயத்துலேருந்து இவங்க, ஏன்னா தனி மெஜாரிட்டி பாஜக பெறலை, ஸோ இவங்கள்ட்டேருந்து நம்ம கலந்துட்டு இங்கே வந்தாலும் நம்ம இங்கே கூட்டணி ஃபார்ம் பண்ணி நம்ம ஆட்சி அமைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரும்பொழுது அதுக்கான பாசிபிலிட்டி இல்லாமல் போயிடும்ல. இல்லை, அதாவது என்டிஏ கூட்டணிக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் என்ன ஒரு ஒற்றுமை வேற்றுமைனா, நெல்லிக்காய் மூட்டை மாதிரி அத்தனை பேரையும் கன்வின்ஸ் பண்ணணும். எங்கே? இந்தியா கூட்டணியில். பிஜேபி கூட்டணியில் மோடி தான் ஆளினால் சுப்ரீம் பவர், சுப்ரீம் சோவியத் லீடர்னு யாரை சொல்லுவாங்க? லெனினை சொல்லுவாங்களாம். சீனாவில் மாசேதுங் சொல்லுவாங்க. இராணுவத்துக்கும் அவர் தான் தலைவர். யார்? மாசேதுங். அரசியல் கட்சிக்கு அவர் தான் தலைவர், நாட்டுக்கு அவர் தான் அதிபர். சுப்ரீம் சோவியத் லீடர். அதே போல் லெனினை சொல்லுவாங்க, ஸ்டாலினை சொல்லுவாங்க. இப்போ அதே போல் தான் பிஜேபியில் சுப்ரீம் சோவியத் லீடர் யார்? மோடி. அதிகாரம் அவர்கிட்ட தான் இருக்குது, ஆர்எஸ்எஸ் அவர்கிட்ட தான் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் இப்போ நாடாளுமன்றம் அவர் கட்டுப்பாடு தான் இருக்குது. இதை ஆர்எஸ்எஸ்ஸே அவர்கிட்ட அதிகார குவிப்பை மனமுவந்து மோடிட்டு கொடுத்துருச்சு. அப்போது மோடி சொல்லுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அடுத்த நிமிஷமே அவரால் முடிவு பண்ண முடியும். ஆனால் என்டிஏ கூட்டணியில் இவர் ஒரு நிமிஷத்தில் முடிவு பண்ணுறத அது ஒரு வாரம் ஆகும். எத்தனை பேர் கன்வின்ஸ் பண்ணணும்? பல கட்சிகள் கன்வின்ஸ் பண்ணணும். ஒரு ஆள் இல்லை நாயுடு பிரதமர் வேண்டாம், வேற யாராவது போடலாம் யோசிக்குவான். பிரேக் ஆகும். நிதிஷ் அவர் வேண்டாம், அவர் எப்போ வேணாலும் ஏமாத்திட்டு போயிடுவார். அவர் இந்திய கூட்டணியில் இருந்துட்டு காட்டி கொடுத்த துரோகியும் ஒரு ஆள். எங்கே? நம்ம இந்தியா கூட்டணியில். அவர் இப்படி பல பஞ்சாயத்து இருக்குது. ஆனால் அங்கே அப்படி இல்லை. மோடிக்கு ஆர்எஸ்எஸ் முழு அதிகாரம் கொடுத்துருச்சு, பிஜேபி முழு அதிகாரம் கொடுத்துருச்சு, நாடாளுமன்ற குழு முழு அதிகாரம் கொடுத்துருச்சு. அதனால் மோடியை பொறுத்த வரைக்கும் எந்த உடன்பாட்டுக்கும் தயார், எந்த நிலைக்கு இறங்குவதற்கும் தயார், எந்த அதிகார குவிப்புக்கும் தயார். அப்போ யார் ஜெயிப்பா? மோடி தான் ஜெயிப்பார். இதுதான் இந்தியா கூட்டணி. நீங்கள் தேர்தலுக்கு முன்பு பிஜேபியை ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறதா இருந்தால் இன்னொரு 50 சீட் ஜெயிச்சிருக்கும், இன்னொரு 50 சீட் ஜெயிச்சிருக்கும். இவங்க காங்கிரஸ் கூட்டணியை நம்பவே இல்லை கடைசி வரைக்கும். பிஜேபி வருமா, பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வலுவும் இல்லை இவங்ககிட்ட. அதனால தான் நீங்கள் நிறைய இப்போ இவர் ஒரிசாவில் நவீன் பட்நாயக் எல்லாம் அவுட் ஆகி போச்சு. அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்கெல்லாம் பிஜேபியை முழுசாக எதுக்கலை, காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்கல. இதை மக்கள் ரசிக்கலை. அப்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர்களுக்கு அங்கே சீட்டே இல்லை. ஆமாம் சார், இப்போ டெல்லிலாம் டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிஜேபி எதுக்கல, காங்கிரஸ் எதுக்கல. ஆமாம், பெரிய அளவில் எதிர்ப்பு தனிச்சு நிற்க போகிறோன்றது அறிவிச்சிட்டாலும் கூட அது ஒரு வகையில் ஒரு டிராபேக்காக தான் பார்க்கப்படுது. இங்கே கூட்டணி வச்சிருக்கிறாங்க, ஆனால் பஞ்சாப்ல வந்து தனிச்சு தான் நின்றுருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையும் வந்து பார்க்க வேண்டியிருக்குல்ல. அப்போ டெல்லியில் ஒட்டுமொத்தமாக 7 தொகுதியுமே வந்து பாஜக தான் முன்னிலை வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய நெகட்டிவாக தான் பார்க்கப்படுதா இந்தியா கூட்டணிக்கு? ஆமாம். நீங்கள் இந்தியா கூட்டணியில் நேரடியாகவே இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டே ஒரு நடுநிலை வகித்த காரணத்தினால மக்கள் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஓட்டே போல் ஆம் ஆத்மிக்கு. இல்லை சார், இப்போ இன்னொரு பக்கம் வந்து டெல்லி அப்படின்றப்போ மாநில தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் இந்த மாதிரி மக்களவை தேர்தலுக்கு ஒரு மாதிரியும் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்றத சில பத்திரிகையாளர்கள் நம்மள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. டெல்லியில் பணியாற்ற பத்திரிகையாளர் சிலர்கிட்ட நான் பேசும்போது அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா மாநில தேர்தல் வருது, சட்டமன்ற தேர்தல் வருதுன்னா அப்போ ஆம் ஆத்மியை சூஸ் பண்ணுறாங்க. அதுவே மத்தியில் வரணும் அப்படின்னா பாஜகவை பெரும்பாலும் சூஸ் பண்ணுறாங்க, காங்கிரஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை வைக்கப்படுதுல்ல. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிசல்ட் வந்துருக்கு எடுத்துக்கலாமா? இல்லை, அதாவது இந்த தேர்தல் வந்து எல்லா இந்தியா கூட்டணியில் கூட எல்லா கட்சிகளுமே நேரடியாக மோடி எதிர்ப்பு தான். இல்லை, அவன் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது அப்படின்றதையும் பார்க்க முடியுதுல்ல. அப்போ வேறுபாடே இல்லை. இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணி ஏன் எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்க? யார் எதிர்க்கிறதுக்கு? மோடி எதிர்க்கிறதுக்கு தானே. அதில் சரியாக இருக்கணுமா இல்லையா? அதில் சரியாக இல்லாத கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்கலை. மோடி எதிர்ப்பில் சரியாக இருந்த கட்சி ஜெயிச்சிருக்கு. இப்போ அகிலேஷ் யாதவ்லாம் அந்த ரோலில் தான் இங்கே முன்னிலை பெற்று இன்னைக்கு பெரிய லெவலில் ஒரு 31 சீட்டுக்கு மேலே யூபியில் ஒரு பெரிய அசுர பலத்தோட வெற்றி பெற்றுறாரா? ஒரே காரணம் அதுதான். எங்கே
யூபிக்குள்ள. ஏன்னா ஒரு ஹார்ட்கோர் இந்துத்துவா பெல்ட்டு, பாஜகவினுடைய ஒரு பெரிய கோட்டை. கடந்த முறை கிட்டத்தட்ட 60 தொகுதிக்கு மேலே வின் பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு உத்தரப்பிரதேசத்தில் 44+ இந்தியா கூட்டணி இப்போ லீடிங்கில் இருக்கிறாங்க. பாஜகவுக்கு ஒரு பெரிய அடியாக தானே பார்க்கப்படுது. பாஜக எதிர்க்கிறவனுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். பாஜகவை நேரடியாக எதிர்க்கிறவர்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்கான். எதிர்க்காமல் நீங்கள் நியூட்ரலாக இருந்தவங்களுக்கு ஓட்டு போடல. அதுதான் ஆம் ஆத்மி, நவீன் பட்நாயக், ஒரிஷா 2 உதாரணம். சார், இப்போ மாநில கட்சிகள் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கொடுத்த ப்ரெஃபரன்ஸில் சில பேர் மாநில கட்சிகள் ஒத்து வந்ததில் அடிப்படையில் தான் அகிலேஷ் யாதவும் வந்து குறுக்க வந்திருக்கிறார். ஏன்னா அவரும் ஆல்ரெடி உத்தரப்பிரதேசத்தில் ஆளுங்கட்சியாக ஆட்சி புரிஞ்ச ஒரு கட்சி தான் சமாஜ்வாடி பார்ட்டி. அப்போ அதுக்கு ஒரு மதிப்பளித்ததுனால இதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஒரு மதிப்பு கிடைச்சிருக்கு அப்படின்றதையும் இப்போ கோட் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் இதில் வந்து முக்கிய விஷயமா பார்க்கப்படுறது மாநில கட்சிகளுடைய தயவின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சமரசம் மேற்கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டணி அமைச்சோம் அப்படின்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பாஜக ஒரு வீழ்த்த முடியாத ஒரு கட்சி கிடையாது அப்படின்றத இன்றைக்கி ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உத்தரப்பிரதேசம் சொல்லுது. இப்போ அது மாதிரியான ஒரு விஷயத்த எல்லா மாநிலங்கள்லையும் வந்து கடைபிடிக்கலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதான் உண்மை. ஏன்னா நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி எதிர்ப்பை இன்னும் வேகப்படுத்தியிருந்தா வெஸ்ட் பெங்காலில் முழுமையாக மம்தா பானர்ஜி ஜெயிச்சிருக்கும். நிச்சயமா இப்போவே வந்து 30 தொகுதிக்கு மேலே வின் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இது வந்து அதான் நீங்கள் சொல்கிறது, நான் அதை தான் கேட்க வந்தேன். ஏன்னா ஐஎன்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இவங்களும் கூட்டணிக்கு பல ஆலோசனை கொடுத்துக்கலாம் போயிருக்கிறாங்க. திடீர்னு வெளியில் வந்து தனியாக நிற்க போகிறேன் அப்படின்ட்டாங்க. இன்னும் காங்கிரஸ் கூட இவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா மொத்தமாக ஸ்வைப் பண்ணி பிஜேபியை உதறி தள்ளி இருக்கலாம் அப்படின்ற பார்வை வைக்க. உண்மைதான். நீங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருந்தா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி காங்கிரஸும் பிஜேபி ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு. இன்னும் பெரிய அடி விழுந்திருக்கும். அதை மம்தா பானர்ஜி தவறி விட்டார். அப்போ இதே நிலைமை தான் மற்ற மாநிலங்கள் பூராமே. காங்கிரஸ் ஆதரவு நிலை என்பதை விட மோடி எதிர்ப்பு நிலை. மோடியை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு இந்த மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. கேரளாவில் என்ன நடந்தது? 19 சீட் ஜெயிச்சிருக்கான். ஒரு நடிகர் ஜெயிச்சிருக்கான். முதல் முறையாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருச்சு, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை. அது கரண்ட் அக்கௌண்ட்டை மாறும். ஆனால் 19 சீட் அடிச்சிருக்கேன். என்ன அரசியல்? அங்கே மாநில அரசியல் தானே, பிஜேபி எதிர்ப்பு அரசியல் தான். இங்கே தமிழ்நாட்டில் 39, பாண்டிச்சேரி 40 சீட் அடிச்சிருக்கேன். எதுக்கு? மோடி எதிர்ப்பு அரசியல் தானே. அப்போ இதே அரசியலை இந்தியா கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருமே முழு மூச்சாக எதிர்த்திருந்தால் அவங்களுக்கு என்ன மக்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா, ஒருவேளை ஓட்டு போட ஜெயிச்சா மோடிட்டு போயிடுவானோ? ஓட்டு போட்டா ஓடிக்கிட்டே போயிடுவான். ஏன் அதிமுக இது வரைக்கும் மக்கள் அங்கீகரிக்கவில்லை? என்ன காரணம்? ஒருவேளை மோடி பக்கம் நான் மோடிட்டு போகவே மாட்டேன், இதை திரும்ப திரும்ப சொன்னார் எடப்பாடி. அதனால தான் இப்போ மரியாதையான ஓட்டாக கிடைச்சிருக்கு. பிஜேபி 2026 நான் கூட்டணி கிடையாது அப்படின்னு ஓப்பனாக. அப்போ மாநிலத்துக்கு மாநிலம் பிஜேபி எதிர்ப்பு என்பது மோடி எதிர்ப்பு பலமாக இருக்கு. ஆனால் அந்த கர்நாடகா தென் மாநிலங்களில் பொறுத்த வரைக்கும் வந்து கர்நாடகா மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நிற்கிது சார். ஏன்னா கிட்டத்தட்ட அதில் 20 தொகுதிக்கு மேலே பாஜக முன்னிலை வைக்கிறாங்க. அங்கே மட்டும் ஏன் சூழ்நிலை மாறுது? காங்கிரஸ் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, பாஜக வந்து இங்கே இப்போ 20 தொகுதிக்கு மேலே லீடிங்கில் இருக்கிறாங்க. அங்கே மட்டும் ஏன் இந்த டிஃப்ரெண்ட் வருதுன்னு நினைக்கிறீங்க? மாநில கட்சியினுடைய ஆதிக்கம் பெருசாக கிடையாதுங்க. இல்லை, அங்கே காங்கிரஸ் இன்னும் கடுமையாக வேலை செய்யலை. மாநில அரசியலில் பிஜேபியை எதிர்த்து வாக்களித்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நிலை கொண்டு வராத காரணம் இவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அரசியலை பண்ணலை. 100% கண்டிப்பாக காங்கிரஸ் ஜெயிச்சா பிஜேபிக்கு போகாது. ஆனாலுமே காங்கிரஸ் இன்னும் அங்கே பிஜேபியை கடுமையாக எதிர்க்காமல் அங்கே ஜாதி அரசியல், லிங்காயத்து கவுடா அரசியல் தான், அதுதான் அங்கே மேலோங்கி நிற்கிது. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க? பிஜேபிக்கு இப்போ கேண்டிடேட் பூராமல் இன்னும் கவுடா இருப்பான், இல்லைன்னா லிங்காயத்து, அதில் ஓட்டு போட்டிருக்காங்க. பிஜேபிங்கிறதெல்லாம் தாண்டி 2 கட்சியிலும் கவுடா லிங்காயத்து அரசியல் தான். இப்போது லிங்காயத்து அரசியல் கவுடா அரசியல் 2 தான் கர்நாடகாவில் காங்கிரஸை காலி பண்ணியிருக்கு. இதை வந்து ஒரு கவனமாக காங்கிரஸ் அங்கே
காங்கிரஸ் தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் 2 பேருமே கவுடா லிங்காயத் தான். இருந்தாலும் மக்கள்கிட்ட நம்பிக்கை பெறக்கூடிய அளவுக்கு அவங்க அங்கே வேலை செய்யலை. அதுதான் ரொம்ப இக்கட்டான ஒரு அரசியல். ஏன்னா இப்போ ரீசெண்டாக தான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு, பல்வேறு ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. எனக்கு பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுச்சு. ஏன்னா இங்கே எப்படி பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து அப்படின்ற மாதிரி அங்கே கர்நாடகாவிலையும் அது மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கு வந்து இந்த மாதந்தோறும் உதவித்தொகை 2000 ரூபாய் அவங்க கொடுக்குறேன்னாங்க. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து காங்கிரஸ் மத்தியில் இல்லை அந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் ஈடுபட்டதுனால தான் இன்றைக்கி ஆட்சியும் புரியுறாங்க. ஆனால் அந்த பிரச்சாரம் மக்களவைத் தேர்தலில் பெருசாக சோபிக்கலையோ? இல்லை, அங்கே காங்கிரஸ் வேட்பாளரும் லிங்காயத் தான், பிஜேபி வேட்பாளரும் லிங்காயத் கவுடா தான். அதனால தான் அங்கே இந்த ஜாதி அரசியல் டாமினேட் பண்ணுது. அதனால இங்கே பிரச்சாரம் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் செகண்டரியாக பார்க்கப்படுது. அதாவது பிஜேபி வேண்டாம், பிஜேபி லிங்காயத்து கவுடா வேண்டாம், காங்கிரஸ் லிங்காயத்து கவுடா வேணும், அதான் ஓட்டு போட்டான். சரியா? இப்போ என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, சரி ரெண்டும் பிஜேபி வேட்பாளர்கள் லிங்காயத் கவுடா தான், காங்கிரஸ் வேட்பாளர் லிங்காயத் கவுடா தான். அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, பிஜேபியில் இருக்கிற லிங்காயத் கவுடாவே ஜெயிக்கட்டும், அவன் நாடாளுமன்றத்துக்கு போட்டோம். இந்த அரசியல் தான் அங்கே. அங்கே மோடி ராகுல் அரசியல் இல்லை, அங்கே லிங்காயத்து கவுடா அரசியல் தான். அதில் தான் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. பிஜேபி அந்த சமூகத்துக்கு நீங்கள் சுத்தூர் மடாதிபதிகள் தான். சுத்தூர் மடாதிபதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்து மதத்திலேருந்தே விலகிறமையா, எங்களுக்கு ரைட்ஸை கொடுன்னு கேட்குறான். இதை காங்கிரஸ் சரியாக அரசியல் செய்யவில்லை. நீங்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்தோடனே போதும் உட்காந்துட்டான். ராகுல் பிரதமராக வரணுங்க, இந்த அரசியல் சிவகுமாரும் பண்ணலை, சித்தாராமையாவும் பண்ணலை. இப்போ இங்கே இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுறது, இங்கே பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்தாதது தான் ஒரு முக்கிய பிரச்சனையாக இந்தியா கூட்டணி பார்க்குறீங்களா? இல்லை, இந்தியா கூட்டணியில் காங்கிரஸை முன்னிலைப்படுத்தி இருந்தாலே இன்னொரு 50 சீட் கிடச்சிருக்கு. காங்கிரஸை யாருமே மதிக்கலை. காங்கிரஸு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கணக்கில் தான். இல்லை சார், அப்போ ரிசல்ட் கூட அப்படி தானே சொல்லுது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் மொத்தம் 320 தொகுதியில் நின்றாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கிட்டத்தட்ட 100க்கும் குறைவான தொகுதிகளில் தான் காங்கிரஸ் லீடிங்கில் இருக்கிறாங்க. இப்போ மித்தம் எல்லாமே வந்து அந்த இந்தியா அலைன்ஸ் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் தான். இப்போ அப்படிங்கிறப்போ அதை கன்சிடர் பண்ணி தானே இவங்களும் காங்கிரஸை வந்து அந்த இடம் போட்டிருப்பாங்க. இல்லை, அந்த காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளை பகைத்து கொண்டு இந்தியா கூட்டணி உருவாக்க முடியல. ஏன்னா இவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே இல்லை. அதனால தான் மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முக்கியத்துவம் கொடுத்ததை மக்கள் ரசிக்கலை. பிஜேபி வந்து பிஜேபி தான் முன்னிலைப்படுத்துகிறான், மாநில கட்சிகளை முன்னிலைப்படுத்தவே இல்லை. ஆனால் காங்கிரஸ் இப்போ தமிழ்நாட்டில் திமுக தான், திமுக தயவோடு தான் காங்கிரஸ் நிற்கிது. இப்படி இப்போ பல மாநிலங்களில் காங்கிரஸை முதன்மைப்படுத்த முடியாதது காங்கிரஸ் தோல்விக்கு ஒரு காரணம். சார், இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா மாநில கட்சிகளுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இங்கே இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பார்க்கப்படுது. இல்லை 98, 99 நினைக்கிறேன், வாஜ்பாயுடைய ஆட்சி கவிழ்ந்ததற்கு மாநில கட்சி அப்போ வந்து அதிமுக வந்து கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கு கூட்டணி முறிஞ்சதுக்கப்புறம் ஆட்சி கவிழ்ந்தது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகிருக்கு திரும்ப. ஏன்னா பெரிய அளவில் தனி மெஜாரிட்டி எந்த கட்சியும் பெறாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. பாஜக 240, 235 அந்த லீடிங்லேயே தான் இருக்கிறாங்க. 272 தனி பெரும்பான்மை பெறுவதற்கான சீட்டுகள் பெற வேண்டியிருக்கு. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் வந்து இப்போ மாநில கட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க 2 கட்சிகளும், அதாவது காங்கிரஸும் பாஜகவும் வந்து ஒரு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா இனி வரக்கூடிய காலங்களில்? இல்லை, கண்டிப்பாக வேறு வழியே இல்லை. காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும், மாநில கட்சிகள் தயவு இல்லாமல் அதிகாரத்துக்கு வர முடியாது என்பது இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம். நீங்கள் கடந்த தேர்தலில் மாநில கட்சிகளுடைய டாமினேஷன் அதிகமாக இருந்தாலும் அது அதிகார பீடத்துக்கு ஒரு பயத்தை உருவாக்கலை. ஆனால் இந்த தேர்தல் நீங்கள் பிஜேபி மேலே உள்ள அதிருப்தி மாநில கட்சிகளை அதிகாரமுடைய கட்சியாக மாற்றியிருக்கு. மாநில கட்சிகளை பகைத்து கொண்டு இனிமேல் எந்த தேசிய கட்சியும் அரசியல் பண்ண முடியாது. இப்போ இந்த குரல் பெரும்பாலும் ஒலிக்குதா, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றது இப்போ பெரும்பாலும் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பிரதிபலிக்கும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக. அதாவது நீங்கள் ஒவ்வொரு மாநில கட்சிகளுக்கும் மக்கள் வாக்களிக்கிறானே. முதல்ல எப்படின்னா மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளோடு சேரும்போது தேசிய கட்சிகளுக்கு வாக்களிப்பான் மக்கள். இப்போ மாநில கட்சி ஜெயிக்காது. அதில் நீங்கள் இப்போ ஒரு தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக 2 இருக்குது. திமுக
டெல்லி தேர்தலில் காங்கிரஸோடு இருக்குது. அதில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பூரா ஜெயிக்கிறாங்க. மாநில கட்சி எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். மாநில கட்சி எம்ஜிஆர் ஜெயிக்கிறாரு. நீங்கள் ஓட்டு போட்டவன் ஒரு 3 மாதம் 6 மாதம் கேப்பு சென்ட்ரலில் ஒரு மாதிரியும் மாநிலத்தில் ஒரு மாதிரியும் சூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன நினைக்கிறான், ஸ்டேட்டுக்கு எம்ஜிஆர் தான், சென்ட்ரலுக்கு கருணாநிதி, காங்கிரஸுக்கு ஓட்டு போகணுங்கிறதுக்காக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அப்போ காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ அதே நிலைமை ரிவர்ஸில் வந்திருக்கு. மாநில கட்சிகளையுமே தவிர்த்துட்டு தேசிய கட்சிகள் அரசியல் பண்ண முடியாது. இதை மாநில கட்சிகள் சரியாக உணர்த்திய தேர்தல் இது மக்கள். இப்போ மம்தா பானர்ஜி காங்கிரஸோட கூட்டி சேர்ந்து என்ன இருக்கும், பிஜேபி அங்கே தொடச்சி எரிஞ்சிருக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரஸோட கூட்டணி வச்சுருந்தா பஞ்சாப், டெல்லி, ஹரியானாவில் தொடச்சி எரிஞ்சிருக்கலாம். அப்போ இது ஒரு எச்சரிக்கை மணி யாருக்கு, மாநில கட்சிகளுக்கு. நீங்கள் பிஜேபி எதுக்கணும்னு உண்மையாகவே சொல்கிறீங்களா, இல்லை ஏதாவது ரெட்டை வேடம் போடுறீங்களா, நடிக்கிறீங்களா, தெளிவாக இருக்கா மக்கள். நேரடியாக தமிழ்நாட்டில் என்ன நடந்தது, பிஜேபி எதுக்கணும்னாலும் இங்கே இவ்வளோ கூட்டு போட்டான். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் என்ன நடந்தது, லேடியா மோடியா அப்படியே அள்ளி கொட்டுனானே மக்கள் ஓட்ட. அப்போ உள்ள சூழல் வேற. ஏன்னா 2014 முதலாக நீண்ட காலத்துக்கு பிறகு பாஜக முதல்முறையாக ஆட்சிக்கு வரப்போது பெரிய அளவில் வந்தாலுமே பிஜேபி ஆதரவு கொடுத்துருக்கணும்ல, மக்கள் ஆதரவு கொடுக்கலையே. இங்கே யாருக்கு ஓட்டு போட்டா, தமிழ்நாடு தாங்க இந்தியாவுக்கு வழிகாட்டி. பிஜேபி எதிர்த்தா அதிமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவான், திமுக பிஜேபி எதிர்த்தா இப்போ திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவான். அப்போ பேஸ் எதிரி யாரு, பொது எதிரி யாரு, பாஜக. இதை தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ எல்லா மாநில மக்களும் வந்துட்டான். வெஸ்ட் பெங்கால், அதே போல் டெல்லி, பஞ்சாப்பு, எல்லா பிஜேபி எங்கெங்கே இப்போ ஜெயிச்சிருக்கிற இடங்கள் பூராமல் நீங்கள் ஒன்றும் இல்லை. ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கு காங்கிரஸோட கூட்டணி வச்சுருந்தாருன்னா அங்கே பிஜேபி தொலைச்சி எரிஞ்சிருக்கலாம். இதெல்லாம் இவர்கள் பண்ண தப்பு. சட்டமன்ற தேர்தலில் கூட பெரிய லெவலில் ஓட்டு இது முன்னிலை இல்லை. 72 73 தொகுதிகளில் தான் பாஜக இருக்கு, இவங்க 54 தொகுதிகளில் இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எச்சரிக்கை, அபாய மணி. என்ன, பிஜேபி எதுக்கணும்னா நீங்கள் எல்லாம் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும். காங்கிரஸ் ஒரு 100 ஆண்டு கால கட்சி. அது நேரு, இந்திரா காந்தி, சஞ்சய் காந்தி, ராஜீவ் காந்தின்னு வந்திருக்கு. அப்போது இதை மக்கள் இன்னும் மறக்கலை. ராகுல் காந்தி அந்த பாரத் ஜோடோ யாத்திரைக்கு பிறகு தான் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஜெயிக்குது, அதுக்கு பிறகு தான் தெலுங்கானாவில் ஜெயிக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் அரசியல் ஒரு பக்கமே இல்லை, பிஜேபி பக்கமே இல்லை. பிஜேபிக்கு ஷாக்கிங் கொடுக்கறதுக்காக மக்கள் தயாராக இருக்காங்க. அதை கட்சிகள் பயன்படுத்தலைங்கிற இந்த தேர்தல் அந்த மக்கள் தெளிவாக இருக்கான். ஆனால் மாநில கட்சி தலைவர்கள் தெளிவாக இல்லை, இல்லையா? இதுதான் இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தி இருக்கிற பாடம். நிச்சயமா சார். இப்போ இறுதியாக இந்த விவகாரத்தை எல்லாம் பொறுத்து அடுத்த கட்டமாக பிரதமர் யார் என்கிற கேள்வியும் சேர்ந்தே தான் தொட்டிக்கிட்டு வரும். இந்த விஷயத்தோட நம்ம கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பாஜக ஒரு பக்கம் அவங்க தனி மெஜாரிட்டியில் பாஜக கூட்டணி மேலே வந்தாலும் கூட ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையில தான் பாஜக இருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. இதற்கிடையில் நீங்கள் சொன்னது மாதிரியான பேரங்கள்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேரங்கள் எல்லாம் முடிவு பெற்று ஒரு நாட்களில் என்ன அப்படின்றத நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு நேர்காணல் தெரிவிக்க மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.